அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜியா நியூஸ். இன்னைக்கு நம்ம பல முக்கிய செய்திகள பார்க்க போறோம். அதோடு இல்லாம கொரோனா வைரஸ் அப்டேட், குவைத் மற்றும் உலக பாதிப்புகள், தினார் ரேட் இப்படி பல முக்கிய அப்டேட்ஸ பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். முதல் சார்ட்டர் ரேட் ஸ்பெஷல் விமானம் குவைத்திலிருந்து நாளை கோழிக்கோடு கேரளாவுக்கு செல்ல உள்ளது. என்ஆர்ஐ ஆர்கனைசேஷன் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளது. கேகேஎம்ஏவின் முதல் சார்ட்டர் ரேட் பயணம் இது. கேகேஎம்ஏ மற்றும் ஐடிஎல் வேர்ல்டு டிராவல் கம்பெனியுடன் இணைந்து இந்த பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதில் பயணம் செய்ய கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், விசா எக்ஸ்பைரி ஆனவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதுபோல் இன்னொரு அமைப்பான கலா குவைத்தும் ஜூன் 12க்கு கொச்சிக்கு சார்ட்டர் விமானம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பயணம் குவைத் ஏர்வேஸுடன் இணைந்து நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓஐசிசி குவைத் மற்றும் மது டிராவல்ஸ் இணைந்து சார்ட்டர் விமானத்தை ஜெசிரா ஏர்வேஸ் மூலம் அதே ஜூன் 12க்கு இயக்க உள்ளது. வந்தே பாரத் மிஷன் ஏற்பாடு செய்த விமானங்கள் தற்போதைய சூழ்நிலைகளில் போதுமானதாக இல்லை என்பதால் இதுபோன்ற அமைப்புகள் தானாக முன்வந்து மக்களுக்கு உதவுகின்றன. இது பாராட்டுக்குரிய செய்தியாகும். நேற்று பொது மன்னிப்பினால் பயன்பெற்றவர்கள் குவைத் ஏர்வேஸ் மூலம் திருச்சி விமான நிலையத்துக்கு பாதுகாப்பாக சென்றடைந்தார்கள். திருச்சிக்கு செல்லும் பயணிகள் கவனத்திற்கு என திருச்சி சர்வதேச விமான நிலையம் அட்டவணை ஒன்றை தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளது. அதில் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு எவ்வாறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை தெளிவாக கூறியுள்ளது. பொது மன்னிப்பினால் பயன்பெற்றவர்கள் இன்று 27 விமானங்களில் சுமார் 5416 பயணிகளுடன் பல்வேறு நாடுகளுக்கு செல்ல இருக்கிறார்கள். இது இன்று அதிகாலை 2 மணி முதல் இரவு 11:15 மணி வரை இந்த விமானங்கள் இயக்கப்படும் என சிவில் ஏவியேஷன் அறிவித்துள்ளது. இதில் எகிப்து, சவுதி அரேபியா, பங்களாதேஷ், ஜோர்டான், துனிசியா, எத்தியோப்பியா மற்றும் இந்தியாவின் பல நகரங்களுக்கு செல்ல இருக்கிறது. இந்த 27 விமானங்களில் எகிப்து நாட்டுக்கு மட்டும் சுமார் 17 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்தியாவிற்கு 3 விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன என்று சிவில் ஏவியேஷன் ஆஃப் குவைத் அறிவித்துள்ளது. ஊடக சட்டத்தை மீறியவர்களை குவைத் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 18 பேர் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், 9 பேர் மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. லீகலாக ஆக்ஷனும் எடுக்கப்பட்டு இருக்கு. குவைத் அரசாங்கம் ஊரடங்கை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என எச்சரித்துள்ளது. இப்போ கொரோனா வைரஸ் குவைத் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். இந்த நோயிலிருந்து குணமடைந்தவர்கள் 920, நியூ கேஸ் 630, மொத்த ஆக்டிவ் கேஸ் 10,705, புதிய மரணம் 4, மொத்த மரணம் 273, நியூ டெஸ்ட் 3218, சீரியஸ் கேஸ் 173. இன்றைக்கி இந்த நோயினால் பாதிப்படைந்தவர்கள் நேஷனாலிட்டி வைஸாக பார்த்தோம்னா குவைத் நாட்டு மக்கள் 271, எகிப்து நாட்டு மக்கள் 101, இந்திய நாட்டு மக்கள் 105, பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் 57. இப்போ கொரோனா வைரஸ் வேர்ல்டு அப்டேட் பற்றி பார்ப்போம். டாப் 10ல் எப்பவும் போல் அமெரிக்கா தாங்க ஃபஸ்ட்டில் இருக்குது. மொத்த கேஸ் 20,26,597. புதிய கேஸ் இன்றைக்கி 104 பதிவாயிருக்கு. மொத்த மரணம் 1,13,061. புதிய மரணம் 6. இந்தியாவை பார்த்தோன்னா 6வது இடத்துல இருக்குது. இங்கே மொத்த கேஸ் 2,67,249. புதிய கேஸ் இன்றைக்கி 1,321. மொத்த மரணம் 7,478. புதிய மரணம் 5. ஸ்ரீலங்கா பார்த்தோம்னா 99வது இடத்துல இருக்குது. இங்கே மொத்த கேஸ் 1,857. புதிய கேஸ் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. மொத்த மரணம் 11. புதிய மரணம் ஒன்றும் இல்லை. இப்போ மொத்த உலகத்திலையும் இந்த கொரோனா வைரஸ் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பார்ப்போம். மொத்த கேசஸ் 72,17,207. மொத்த மரணங்கள் 4,09,095. இந்த நோயினால் குணமடைந்தவர்கள் 35,53,202. இப்போ குவைத் தினாரின் இந்தியா மற்றும் இலங்கையின் மதிப்பை பற்றி பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 243 ரூபாய் 13 காசுகளும், ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 589 ரூபாய் 970 காசுகளும் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோதான். அப்புறம் அரபி மொழி பேசுவது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். புதுசாக வந்தவங்களுக்கும் புதுசாக வரப்போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.